துணி எங்கேருந்து போட்டு விட்றாங்க. என்னங்க காமெடி பண்ணுறீங்க? நிஜமாக தான். அவர் துணி துவைக்க மாட்டாங்க. அவருக்கு சென்னையில் துணி துவைக்காம அங்கே துவைப்பார். அவர் துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பா போட்டிருக்காருல்ல, வெள்ளை ஜிப்பா போட்டிருக்காருல்ல அவரு. பெரிய அப்படின்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. ஒரு பெரிய நாம் பெரிய பயம் இருக்குதான் செய்யுது, பொதுமக்கள் இருக்குதான். அது வந்து நீங்க இது நாள் வரைக்கும் திராவிட அரசியல் இங்க இருந்திருக்கு. நான் ஒரு பத்திரிகை, ஆனா அந்த நிலைக்கு வந்து தமிழர்களை தள்ளி விட்டுருச்சு சூழல். உங்க அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்க முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் மக்கள் விடுவாங்க நினைக்கிறீங்களா? அதை மக்கள் புரியாத மக்கள் எப்படி விடுவாங்க அதை? நீங்கள் இப்போ நான் ஒரு நாளைக்கு ஓட்டு போட்டு சேமா கொண்டு வந்து உட்கார வச்சுருவேன், நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு நான் நினைக்கல. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சன் சரவணகுமார். நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். குறிப்பாக என்னுடைய கார்ட்டூன்களை வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய தமிழ் நியூஸ் நவ் ஊடகத்தின் வழியாக வெளியிடக்கூடியவர்கள். எல்லா பெருவாரியான பத்திரிகை ஆட்கள் எல்லாமே வந்து இந்த கார்ட்டூனாக இதை போடணுமா அப்படின்னு நடுங்கிற சூழலில் அதை துணிச்சலாக வெளியிடக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரே பத்திரிகையாளர் சன் சரவணகுமார் தான். நண்பரிடம் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை உரையாடுவோம். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பு. எனக்கு சன் சரவணகுமார் என்ன பின்னணி? எங்கள் அப்பா பேர் சண்முகவேல். சரி சரி. அதனால் தமிழில் அந்த அப்போ இருந்தேன் தமிழ் மேலே தெரியாத பற்றும். இதனால் வந்து பள்ளியிலேருந்து படிக்கிற காலத்தில் பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டின்னு போகிறப்ப அப்போ தமிழில் தான் பேர் வச்சு, அப்போலாம் தமிழில் தான் எழுதுவோம். இப்போ இன் அப்படின்னு போட்டு வச்சுப்போம். அது மாதிரி முன்னாடி வந்து அப்பா பேர் என்ன இருக்கும், முதல் எழுத்து தமிழ் தான் எழுதி பழக்கம். அப்போ இருந்து எழுதுவாங்க. அது நடைமுறையில் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பள்ளியில் இருக்க தமிழ் ஆசிரியர்கள் வந்து அது ஊக்குவிப்பாங்க. ஒரு எதுவுமே ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்வாங்க. பாரதிதாசனுடைய வரிகளை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, எது எழுதுனாலும். எந்த ஊர்? தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் கெங்கோர் அப்படின்னு ஒரு ஊர். சரி. இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து அப்போ இருந்து சன் சரவணகுமார்னு சொல்லி அப்போ இருந்து மாநில அளவில் நான் பரிசு வாங்கியிருக்கேன். அப்போ இருந்து எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? அரசு பள்ளி தான். அரசு பள்ளி ஜிகில்பட்டின்னு ஒரு ஊரில் படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் அங்கேயே முடிச்சுட்டு அப்புறம் வந்து அப்பா விவசாயியா இல்லை வேற? விவசாயம் தான். முழுக்க விவசாயம் தான். ஒரு விவசாய குடும்பம். விவசாய குடும்பம் தான். பூர்வீக விவசாய குடும்பம். பூர்வீகமாக 3-4 தலைமுறை எனக்கு தெரிஞ்சு எல்லாம் விவசாயம் தான். 1825 நிலங்கள் வைத்து விவசாயம் சொன்னால் 825 வாங்கினால இப்போ வரையும் நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம். நாங்கள் இப்போ ஒரு 1825 வாங்கினது 1925 வந்து பட்டாமா இன்னொரு தாத்தா பேருக்கு மாறி அதை இப்போ என் பேருக்கு மாற்றி அந்த மாதிரி விவசாயம் 100 ஆண்டுகள் எப்போ மாற்றணும். நீங்களும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு ஒரு வர மாதிரி விவசாயம் தான். விவசாயம் தவிர அங்கே எதுவும் தெரியாது. எப்படி வேற எங்கே போனீங்க? அது பள்ளிக்கூடம் முடித்த பிறகு? பள்ளிக்கூடம் முடிச்ச முன்னாடி வந்து தமிழ்நாடு பாலிடெக்னிக் சொல்லி மதுரையில் போய் பாலிடெக்னிக் படித்தேன். சரி. ஏன்னா அப்போல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. படிக்கிறதுக்கு பெரிய வசதி நல்லா இருந்தாலும் பாலிடெக்னிக் போய் படிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரிலாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதில் வந்து பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படித்தேன், பிடெக். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அது படிக்கிறப்பே வந்து விகடனில் வந்து மாணவ பத்திரிகையாளராக திட்டத்தில் வந்து 2008-9 பேட்ச் நினைக்கிறேன். 9 அந்த 2009ஆம் ஆண்டில் வந்து நான் வந்து தேர்வானேன். விகடனுக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எப்படி வந்தது? என்ன ரெகுலராக சின்ன வயதில் புத்தகங்கள் நிறைய வாசிப்பேன். ஜெயகாந்தன் தான் முதல்ல வாசிச்சதே நமக்கு வந்து. எனக்கு மாவுளி ராஜன் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் எங்கள் பகுதியில். அவரோட அண்ணா சேகரன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபஸ்ட்டு எம்ஐடியில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு எம்ஐடியில் அவங்க பொறியியல் பட்டாதாரி. அவர் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளிநாடு போய் நல்லா சம்பாரிச்சதுனால ஊரில் நான் அவர் மாதிரி படித்து போனோன்னே அது மாதிரி இப்போ நம்மளும் பிடெக் படிக்கணும்னா அவர் பிடெக் தான் படிச்சிருந்தார். படிக்கணும்னாலே ஒரு உத்வேகம் வந்துச்சு. அதன் பிறகு அப்படியே வந்து அப்படியே வரனால அவரோட பிரதர் வந்து மாவுளி ராஜன் இருந்தார். வரலாற்று பேராசிரியர் இப்போ இருக்கார். மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கார். முக்கியமான பேராசிரியர் வரலாற்று துறையில். அவர் வந்து என்னென்னா வரலாற்று நூல்களை படிக்க கொடுப்பார். நான் பள்ளி படிக்கிறப்போ அந்த ஒரு வரப்போ தினசரி எங்கள் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குன்னா, காலையில் வந்து எங்கள் பகுதி வந்து 6 தான் பிரதானம். 6ல் எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டை விட்டு தோளில் துண்டு போட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஒவ்வொரு ஏஜ் ஃபேக்டராக இருப்பாங்க. 6 to 9 ஒரு பேட்ச், 9 to 12 ஒரு பேட்ச்சு,
பண்டு வந்து கல்லூரி போகிற ஒரு பகுதி, கல்லூரி முடிச்சு வேலைக்கு போகிறவங்க, தனியார் நிறுவனம் வேலைக்கு போகிறவங்க ஒரு பகுதி போய் தான் ஒரு செட்டப்பாக குளிப்பாங்க. அவங்கவுங்க அந்த ஏஜ் ஃபேக்டருக்கு பேச்சுவார்த்தை இருக்கும். நாங்கள் வந்து என்ன ஸ்கூலில் நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறோம் 9, 10 அந்த இதில் அவங்க வந்து காதல் டீனேஜ் பசங்களுக்கு அதுக்கேற்ற பேசுவாங்க. வேலைக்கு போகிறவங்க அவங்களோட நெருக்கடிகளை பற்றி பேசுவாங்க. இந்த படிக்கிற மாணவர்கள் வந்து அடுத்து என்ன படிக்கலான்ட்டு அந்த மாதிரி டெய்லி அவங்களுக்குள்ள கதைகள் பேசுவோம். என்னுடைய அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 படி மேலே போய் எங்கள் கூட தான் அந்த கல்லூரி போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க கூட தான் இருப்பேன். அவங்களோட குளிக்கிறது வைக்கிறது அவங்களோட சுற்றுறது மாதிரி காலையில் ஆற்றுல. அப்புறம் ஆறு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆறு இன்றைக்கி மாதம் அழைச்செல்லாம் ஆறுலாம் இல்லை, ஆறு வந்து அவ்வளோ சுத்தம். ஆறு தான் எங்களோட வாழ்க்கை. ஆறு தான் வந்து ஃபுல்லாக மஞ்சள் ஆறுன்னு சொல்லி வைரமுத்து எழுதியிருப்பார். மஞ்சள் ஆறு பாயும் இந்த ஊர் எங்கள் ஊர் தான் எழுதியிருப்பார். ஏன்னா எங்கள் ஊரில் அவர் வசிக்கிறார். இப்போ அவங்க ஊரில் வந்து அவர் இருந்த ஊரில் வந்து அணை கட்டினால, காமக்காப்பட்டி அவர் சொந்த ஊர், அணை கட்டினால வந்து அந்த அவையிட கட்டிட்டாங்க. அதில் அங்கேருந்து விரட்டப்பட்டனால வந்து அப்புறம் வடுகுப்பட்டி குடியேறாங்க. வடுகுப்பட்டியில் ஏறின முன்னாடி இவர் வந்து சென்னை வந்து படிக்கிறாரு. படித்து பாடலாசிரியர் முன்னாடி எங்கள் ஊரில் நிலத்தை வாங்குறாரு. நிலம் எங்கள் ஊர் எங்கள் விவசாயிகிட்டலாம் அந்த நிலத்தை வாங்கி நெல் காலத்தெல்லாம் அவர் வீடு கட்டியிருக்காரு. வீடு கட்டி நெல் அதெல்லாம் நிறைய 4-5 விவசாயிகள் நிறைய வாங்கி அதில் இப்போ கவிஞர் தோட்டம்னு வச்சுருக்காரு. இந்த கொடைக்கானல் அடிவாரத்தில் போகிறப்ப அவர் தோட்டம் இருக்கும். அப்போ அங்கே வந்து உட்காந்து கவிதை எழுதுவார். எங்கள் ஊர் கம்மாக்கரையில் உட்காந்து கவிதை எழுதுவார். அவர் படி வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு எழுதுவார். அந்த அந்த சூழல் வந்து அவருக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். அவருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க ஒரு இன்னும் இருக்கும். அங்கே உட்காந்து நிறைய கவிதை எழுதுவார். ஒரு ஷேரை போட்டு நாங்கள் அப்போ அவர் பார்த்துருக்கீங்க. நான் நிறைய பார்த்து பேசுவோம். அது என்ன விசாரிப்பார், என்ன யார் என்ன விசாரிப்பார். விசாரிச்சுட்டு என்ன படிவீங்க, நல்லா படி, எதாவது எழுதி கொடுங்கன்னா ஒரு துண்டு சீட்டில் வந்து படி வாழ்க்கையில் வெற்றி படி, அதான் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் எழுதி கொடுப்பாரு. எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் இதே தான். மாணவர்களுக்கு இதான், மற்றவங்களுக்கு இதை தான் விசாரிப்பார். அவனை அங்கே இருக்க இதை பற்றி விசாரிப்பார். விசாரிச்சுட்டு அவருக்கு வந்து இயற்கை மேலே ஒரு தீராத அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இயற்கை மேலேயும் எங்கள் ஊர் மேலேயும் எழுதியிருப்பார். கருவாச்சி கவியத்தில் வந்து எங்கள் ஊர் சுடுகாட்டை பற்றி ரொம்ப சோலைன்னு எழுதியிருப்பார். ஏன்னா எங்கள் சுடுகாட்டு சோலை சுடுகாடு இருக்காது. தோப்புக்குள்ள தென்னந்தோப்புக்குள்ள அது எல்லாமே விளாடுவோம். நாங்கள் உட்காந்து பரீட்சைக்கு படிப்போம். அங்கேதான் எல்லாமே அந்த அந்த ஆறு ஒட்டியான இருக்க தான் ஒரு சோலை தான். அது அப்படி தான் இருக்கும். அதில் அவர் ரசித்து அங்கேயே இருப்பார். இங்கே துவைக்க மாட்டார். துணியெல்லாம் அவர் வந்து இங்கே துவைக்க மாட்டார். எங்கள் ஆற்றுலாம் துவைப்பார் அவர். ஏன்னா அந்த ஆற்றுல வந்து அழுக்கு அப்படி போகும்னு சொல்லி இங்கேருந்து பர்வீன் டிராவல்ஸ் போகிறோம், கொடைக்கானல் போகிறோம். துணி எங்கேருந்து போட்டு விட்றாங்க. காமெடி பண்ணுறீங்க. நிஜமாக தான். அவர் துணி துவைக்க மாட்டாங்க. அவருக்கு சென்னையில் துணி துவைக்காம அங்கே துவைப்பார். அவர் துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பா போட்டிருக்காருல, வெள்ளை ஜிப்பா போட்டிருக்காருல அவரு. அந்த வெள்ளை ஜிப்பா ஊரு நான் மதிக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஓவரா நிஜமா வெள்ளை ஜிப்பா ரகசியம் நீ கேட்டுங்க. நீங்கள் அவர்கிட்ட நான் பார்த்து சொல்கிறேன். விகடன் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை விகடனில் வந்து ஒரு இதை பதிவு பண்ணியிருந்தாங்க. விகடனில் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. வெள்ளை ஜிப்பா ரகசியம் போட்டு ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் போட்டு கட்டிங் கொடுத்து விடாரு. அந்த ஜிப்பா போட்டுறாருல சந்தன கலர் மஞ்சளாத்து தண்ணியில் தான். ஆமாம், அங்கே தான் துவைப்பார். அந்த தோட்டத்துலேயும் அவருக்கு ப்ளஸ் அங்கேருந்து போட்டு தண்ணி எடுத்து பண்ணுறாரு. இப்போயும் எங்கள் தோட்டத்தில் அங்கே தான் இருக்கார் அவர். அங்கே தான் வருவார் போவார், அங்கே தான் இருப்பார். அங்கே அவர் தோட்டத்துக்கு எல்லாருமே வந்து முன்னாள் முதல்வர்லேருந்து எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பிரபலங்கள் எல்லாம் வருவாங்க அங்கே. அதனால வந்து அது ஒரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைதியான ஒரு அங்கேருந்து படிப்பு இங்கே முடிச்சுட்டு அங்கே இல்லை. அப்புறம் அண்ணாமலையில் வந்து பொறியியல் பட்டம் படிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விகடனில் உள்ளே வரேன். விகடனில் வந்து மாணவ பத்திரிகையாளர் வந்து போய் அப்புறம் ஒரு கிராமத்தில் இருந்து வர ஒரு பையன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக அந்த சேர்ற அந்த ஒரு உலகம் இருக்குல்ல. ஆமாம், அது எப்படி இருந்தது உங்களுக்கு? 2 முறை ஏற்கனவே விகடனில் சேர்றது 4ஆம் ஆண்டு எழுதினேன் நான், கிடைக்கல எனக்கு. 2006ஆம் ஆண்டு எழுதினேன், கிடைக்கல. 3ஆவது முறையாக தான் நான் அப்புறம் வந்து இதுக்காக வந்து மறுபடியும் படிக்கணும் வந்து எழுதி கடையில் வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். பெங்களூர் வேலைக்கு போய் வேலை பார்க்குறேன். எனக்கு அந்த இயந்திரமான வாழ்க்கையில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பெங்களூர் அப்புறம் இடையில வந்து எனக்கு வெளிநாட்டு பயணங்கள் போகுது. அங்கெல்லாம் போய் திரும்பி சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. மக்கள் ஏன்னா வாசிப்பேன். அந்த மாதிரி நான் ஜெயகாந்தனோட வாசிச்சு பின்னாடி எப்படி தூங்க முடியுமா? தூங்கவே முடியும். ஏன்னா ஜெயகாந்தன் நமக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. நம்மள மாதிரி ஆக்டர் தான் எழுதியிருக்காரு. ஒரு இடம் சரி. ஆமாம். அதனால வந்து நம்ம வாசித்ததே வந்து ஜெயகாந்தன் சிறுகதையை தான் வாசித்ததே ஜெயகாந்தன் சிறுகதை தான். மதுரை பல்கலைக்கழகத்தில் எடுத்து தேடி அப்புறம் புதுமை பற்றி ஒவ்வொருத்தராக வாசிக்க ஆரம்பிச்சு. வாசிச்ச பின்னாடி தான் நமக்கு வந்து உலகம் ஒரு இதுன்னு அப்புறம் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து அப்புறம் வார இதழ்கள் வாசிக்கிறது, நூல்கள் வாசிக்கிறது. பெங்களூர் வந்து வெள்ளிக்கிழமை விகடன் வரும். அதனால் வந்து அங்கேருந்து வந்து ஒசூருக்கு வந்து அங்கேருந்து காத்திருந்து வாங்கி இட்லி சாப்பிட்டு வாங்கிட்டு போய் பெங்களூரில் நான் தும்கூரில் வேலை பார்த்தேன். நான் ஒரு காற்றாலை கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்தேன். நல்ல ஊதியத்தில் வேலை பார்த்தேன். அப்போயோ கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் பக்கம் நல்லா வாங்கிக்கிறேன். 2006 வந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்து மறுபடியும் நான் படிக்கிறேன்னு சொல்லி வந்து வீட்டில் ஒரு அதிர்ச்சி. பத்திரிகையாளர் ஆகணும்ட்டு. பத்திரிகையாளராக படிக்கணும், ஏதோ ஒன்று உள்ளனாலும் எழுதணும். நான் நமக்கு உள்ளே வரப்போ வீட்டில் அதிர்ச்சி, என்னப்பா நல்லா சம்பளம் வாங்குறப்ப தான் கொஞ்சம் குடும்பம் முன்னேறிடுது, இப்படி பண்ணுறேன் அப்படின்னாங்க.
அப்புறம் எனக்கு கீழே சௌகரியம் நிறையா. அதனால் வந்து அவங்களும் படிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாம் எங்கள் அப்பா கொஞ்சம் வருத்தப்பட்டார். அப்புறம் சமாளிச்சுட்டாங்க, வீட்டில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. வந்து ஃபர்தராக அப்புறம் வந்து படித்தேன். படிக்கிறப்போ பத்திரிக்கையாளர்னா முழுக்க முழுக்க இந்த இன்ஜினியரிங் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆமாம் ஜாயின் பண்ணி எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிது. கிடச்சோன்னே அங்கேயே போய் படிச்சுட்டு அப்புறம் வந்து படித்தேன். படிக்கிறப்போ தான் வீட்டில் செலக்ட் ஆகி முழுக்க கட்டுரை வளைச்சு தேடி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பயணம் பண்ணி எல்லா ஊர்லேயும் எழுதினேன். மாணவ பத்திரிகையில் ஒரு என்ன இருக்குன்னா, அப்போ வந்து எனக்கு வந்து ஆசிரியராக வந்து செய்தி ஆசிரியர் திருமாவளவன் இருந்தார். அந்த காலகட்டத்தில் 2009 வந்து புலிகளுடைய காலகட்டம். அந்த காலகட்டம் ரொம்ப கொடூரமான காலகட்டம். 2009 வந்து இறுதி போருக்கான காலகட்டம் தான். பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் ரோட்டுக்கு தட்டி வந்து நான் போராடுறேன். நான் போராடி என்ன பண்ணேன், ரோட்டில் வந்து இதெல்லாம் இருந்தேன். நான் ரிப்போர்ட்டருக்கான ஒரு போராளியாகவும் அப்போ நான் மாணவ பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியுமில்ல. அப்போ வந்து எல்லாத்துலேயும் நோட்டீஸ் பண்ண விட்டு எளிதாக வந்து அவர்கள்ட்ட நம்ம போய் சேர முடியும், அணுக முடியும், தெரிஞ்சுக்கும். அவங்க நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதனால் இன்னொன்று இருக்கும். இன்னொன்று மட்டும் அவங்க வந்து எச்சரிக்கையாகவே இருப்பாங்க. இவன் வந்துட்டு சொன்னால் வெளியில் மேட்டர் தான் போயிருக்கு சொல்லி எச்சரிக்கையாகவே இருப்பாங்க அவங்க. அதனால் அப்போ இருக்க துணைவேந்தரவங்களாம் வந்து பார்த்துட்டு இதாக தான் இருப்பாங்க. நான் நெருக்கமாக தான் இருக்கணும். அதனால் மாணவர்கள் ஈஸியாக நமக்கு அணுகுறது ஈஸியாக வசதியாக இருக்கும். மாணவர்களோட பிரச்சனை நம்மகிட்ட சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சிறந்த ஆசிரியர்கள் நான் பார்த்ததில் நல்ல ஆசிரியர் நிறைய பேர் பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த ஆசிரியர்கள், ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். அவங்ககிட்ட சொல்கிறப்ப அவங்க உதவி நிறையா பேருக்கு கல்வி கட்டணம் செலுத்துறதுலேருந்து அவங்க பிரச்சனையிலேருந்து ஏன் பெண்களுக்கான பாலியல் சின்னலும் நடந்திருக்கு. அதெல்லாம் ரெண்டு விரிவாளர் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து தட்டி கேட்டு ஆனால் அப்பயே நம்ம அதுக்கான இது ஆரம்பிச்சோம். ஜூவியில் எழுதுனீங்களா? ஆமாம், ஜூவில் தான் எழுதுனேன். கிரைம் ஏரியா கிரைமும் அரசியல் இதுதான் நிறையா நம்ம கிரைமில் நிறைய எக்கச்சக்கமாக எழுத ஆரம்பித்தோம். இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப அதிக ஆர்வம் வந்துருச்சு. அதை இன்வெஸ்டிகேட் இதுக்குள்ளே போனோம்னா நமக்கே வந்து நம்ம ஒரு டிடெக்டிவ் ஆயிரும். அது ரொம்ப ஜாலியானது. ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டிக்குள்ளே போயிடும். அது நம்மளை தொடர்ச்சியாக வந்து நம்மளை சோர்வு இல்லாமல் அடுத்த கட்டத்தை கூட்டு போச்சு. நமக்கு வந்து என்ன நாளைக்கு என்ன ஆக போகிறோம், நமக்கு பொருளாதார பின்னணி இல்லை, நமக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு சௌகரியம் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம், வீடு கட்டலை, இதெல்லாம் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லை நமக்கு. இதெல்லாம் இல்லாமல் சமூகத்தை நோக்கி சமூக பிரச்சனை, சமூக சிந்தனை அந்த பார்வையில் நீங்கள் சமூகத்துக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்மளை தூங்கக்கூடாது. உண்மையாக இருந்தால் நம்ம தூங்கக்கூடாது. நம்மளை தட்டியிலே போயிட்டே இருக்கும். நம்மளை தூங்கடாமல் நம்மளை பயணம் பண்ணிட்டு எங்கே பிரச்சனை நடந்தாலும் அவர் ஒரு மெசேஜ் போடுவார். சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், அங்கே ஒரு ரிப்போர்ட் இருக்காரு, நீ இருப்பா அப்படின்வார். இருந்தாலும் நான் போயிட்டு எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி போய் இருப்பேன் சார் அந்த மாதிரின்னு. அப்புறம் கேட்பாருன்னா அப்படி உனக்கு பூரா அப்படி இவ்வளோ தகவல் தெரியும். எல்லா நம்ம ஒரு இளம் மாணவராக போகிற ஆர்வமாக இருக்கும்போது அப்போ நிறையா பகுதியில் இருக்க மாவட்ட பத்திரிகையாளர்கள்லாம் நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களாம் எழுத முடியாத சூழல் இருந்துச்சு. ஆனால் நமக்கு சொல்லுவாங்க, விகடன் மேலே நம்பிக்கையில் நமக்கு சொல்லி இதை சொல்லுவாங்க. எக்கச்சக்கமாக அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி தான் வந்து நிறையா இதை எழுதி கொஞ்சம் நம்ம வந்து கவனிக்கத்தக்க பத்திரிகையாளராக வந்தோம். ஒரு வருஷத்தில் எழுதி அப்புறம் வந்து அதில் வந்து மிகச்சிறந்த பத்திரிகையாளர் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சத்யநாராயணன் ஒரு வாசகர் இருக்காரு. அயன்புரம் சத்யநாராயணன் அவர் எழுதாத இதே இருக்காது. எல்லாரும் சிறந்த வாசிப்பாளர் அவர் வந்து என்னன்னா விகடன் வரதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியாக வாசிச்சு பேனா கொடுப்பார். சிறந்த மாணவர்களுக்கு வந்து பேனா மிகப்பெரிய அங்கீகாரம் அந்த மாதிரி. ஏன்னா அது அந்த பேனா வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து விகடனுடைய பாலசுப்ரமணியா கொடுத்துருந்தார். அமரர் பாலசுப்ரமணியா வந்து கொடுத்துருந்தாரு. அவர் மறைவுக்கு பிறகு இவர் கொடுக்குறேன்ட்டார். அவருக்கு அப்புறம் வந்து மறைவுலாம் இருந்தார். அவருக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட அந்த இதை வாங்கி இவர் வந்து பேனா கொடுக்க ஆரம்பிச்சார். அது 10 ரூபா பண்ணனாலும் அதுக்கான மரியாதை வந்து ஆஸ்கார் மாதிரி அப்போ அந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க. அவர்கிட்ட பேனா பரிசு வாங்கினேன். 5 பேர் நானும் ஒருத்தர் பேனா பரிசு வாங்கினேன். சிறந்த மாணவராக அங்கே வந்தேன். மிகச்சிறந்த மாணவராக ஒரு நூலில் தவறிட்டு சிறந்த மாணவராக வந்துட்டு அப்புறம் எனக்கு அங்கேயே போட்டாங்க. போட்டு 2010 பொண்ணுலாம் அப்புறம் இங்கே வந்து இங்கே உள்ளே இருந்துட்டு மூணாருக்கு வந்து ஒரு பயணம் போகிறப்போ வந்து ஒரு அதுக்கடையில் வந்து எனக்கு வந்து இந்த சிவில் சர்வீஸ் மேலே எனக்கு ஆசை வந்துச்சு. யூபிஎஸ்சி தேர்வு மேலே ஆசை வந்து அந்த இடையில சந்திக்கிறப்போ நம்ம அதிகாரிகளை சந்திப்போம்ல, அவங்களுடைய அந்த கெத்து அந்த இதெல்லாம் இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கான அவ்வளோ வானலாவே அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை வந்து எடுத்து மக்களுக்கு அவங்க நினச்சா அவ்வளோ செய்யலாம். மக்களுக்கு வந்து நான் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை நோக்கி நாங்கள் என்ன பண்ணாங்க, நான் சந்திச்சேன் அப்போ நேர்மையான. இப்போ வர இப்போ ஏடிஜிபி லெவலில் இருக்க ஐபிஎஸ் இருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி லெவலில் இருக்க ஐஏஎஸ். அப்போ நான் மாவட்ட ஆட்சியர் தான் இப்போ அந்த லெவலில் இருக்காங்க. சிஎஸ் லெவலில் இப்படிலாம் இருக்காங்க.
அந்த கேட்டகரியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ நல்லா தொடர்பில் இருந்தோம். நிறைய ஆக்டிவாக இருப்பாங்க, வந்து ஆக்டிவாக செயல்படுவாங்க, மாவட்டத்தில் நல்லா செயல்படுவாங்க. அப்போ நல்லா நெருக்கமாக அவங்க நிறையா பேசுவாங்க. நிறையா பேசுகிறப்ப நீ நல்லா உங்கள்கிட்ட வந்து எஃபிஷியன்சி இருக்குது, உங்கள்கிட்ட அந்த கரண்ட் இருக்குது, நீ போ அப்படின்வாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சங்கர் எஸ்ஐ வந்து படித்தோம், தேர்வு 2-3 தேர்வு போனோம். போய் அப்புறம் வந்து நமக்கு அதில் சங்கர் ஐஏஎஸ்ல சொன்னீங்களா? அவர் நிறைய உதவி பண்ணார். அவரு வந்து விகடன்மலூர் பற்றிய பற்றாளர். அவர் இந்த பற்றாளர் எங்கள் இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 எங்களை மாதிரி பைத்தியங்க 2 பேர் வருவானுக்கு இருக்கு. அவங்க கூட அவர் அடக்கலம் கொடுத்து புத்தகம் கொடுத்து அவருக்கு வந்து படிக்க தூண்டுவார். அதனால அவர் சங்கர் வந்து அற்புதமான மனிதர். அவர் இன்னைக்கு இல்லை, ஆனால் அதை பதிவு பண்ணி ஆகணும். சங்கர் வந்து மிகப்பெரிய அற்புதமான மனிதர். அவர் சங்கர் அகாடமி வந்து அவ்வளோ அது ஒரு முக்கியமான இடமா இருந்ததுல்ல, நிறைய பேருக்கு ஒரு இதை கொடுத்தாரு. அவருக்கு பார்த்தோன்னே ஒரு மாணவனை கண்டுபிடிச்சிட்டாரு. இவர்கிட்ட ஃபயர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்ட 50% எஃபிஷியன்சி இருந்தால் கூட அதை வந்து கொண்டு வரக்கு ரெடி பண்ணுவார். அந்த மாதிரியான தேர்த்தி கொண்டு வரக்கான ஆள். ஏன்னா அவரு அது மாதிரி தான் இருந்தார், அவருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவரும் பல தோல்வியை சந்திச்சு தான் அவர் வந்து அதை ஆரம்பித்தார். அவங்க சொந்த சகோதரி வந்து IRS ஆயிருக்கான்னு சொல்லுவார். நிறையா பேசுவார், நிறையா சொல்லுவார். அடிக்கடி நிறையா சந்திச்சுப்போம், பேசுவோம், நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் எங்களை மாதிரி நிறையா மாணவ பத்திரிகையாளர்களும் ஒரு மரியாதை வச்சுருந்தார். அவர் சினிமாவில் தொடர்பு வந்து சினிமா நடிக்க ஒரு ஆசை இருக்கும் வச்சுருந்தார். ஸோ அவருக்கு படித்து அப்புறம் போனால் டெல்லி போகிற வசதி இல்லை. அதனால் கொஞ்சம் இன்னொரு விஷயம் நம்ம தமிழ் மொழியிலேருந்து வந்தனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நுண்ணிலே தான் தவறு விட்டு வந்தோம். சரி, அதுக்கப்புறம் சரி முழு நேரமாக அப்புறம் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் படிப்பும் போயிட்டு இருக்கு. ஆமாம், போய்க்கு இருந்தோம். போய் இறுதி ஆண்டு வந்தப்போ தான் அந்த தேர்வு பண்ணுறோம். தேர்வுனா அப்புறம் வந்து அப்புறம் சரி ஒரு படிச்சுக்கிட்டே வேலை பார்க்க முடிஞ்சு அப்புறம் எம்டெக் போகிறக்காக ஜாயின் போகிறப்போ வந்து அண்ணா இது ஐஐடியில் கிடைக்குது, நமக்கு இடம் கிடைக்குது, இடம் கிடைச்சி ஐஐடியில் கிடைக்குது. ஆமாம், இடம் கிடைக்குது. நம்ம அப்புறம் போய் எல்லாம் வாங்கிக்கிட்டு அலாட்மெண்ட்லாம் வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ண விட்டேன். நான் போய் ஒரு சீட்டுவே நடிச்சிட்டு வந்தோம். ஏன் அப்படி பண்ணீங்க? ஏன்னா நம்ம போய் அன்னைக்கு வந்து அப்போ தான் அது அந்த 2011 வந்து அவன் ஐஐடியில் சீட்டு கிடைக்கிறதுக்கு தவமாக்கா நீங்கள் போய் நம்ம வீணடிச்சிட்டோம். அன்னைக்கு அறியாமையில் போயிட்டு அன்னைக்கு இது என்னன்னா எப்படியாவது பத்திரிகையாளர் அந்த போதை நம்ம எவ்வளோ அதிகாரியா இருந்தாலும் நம்ம பத்திரிகாரன்டா அது வந்து நான் இப்போ நினைக்க மாட்டேன், யதார்த்தத்தை நினைப்பேன். அவங்களுக்கு என்னன்னா நம்மகிட்ட நேருக்கு தான் அப்படி பேசுவாங்க, ஆனால் பின்னாடி வேற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நடிப்பு இல்லை என்ன இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளராக நம்ம யாருனாலும் சந்திக்க முடியுது வைக்குது. பத்திரிகை அது ஒரு போதை தானே, அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே அதையும் தாண்டி அதையும் தாண்டி எனக்கு வந்து அன்றைக்கி வந்து பொருள் ஈட்டணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. எனக்கு வந்து போய் ஐஐடியில் படிச்சுட்டு போய் நீங்கள் போய் வெளியில் போய் பொருள் ஈட்டணும். ஏன்னா ஆல்ரெடி நான் வேலை பார்த்துட்டு தான் வந்தேன். நான் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். நான் போய் பொருள் ஈட்டணும்லாம் ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு வந்து எனக்கு ஒரு 30,000-40,000 சம்பளம் இருந்தால் கூட போதும், ஓட்டிக்கலான்ட்டு ஒரு மனநிலை தான் இருந்தோம். அதில் போதுன்ற மன திருப்தியோடு இந்த வேலை பார்த்தா திருப்தியாக இருக்குது நிஜமாங்க. அதாவது ஒரு கட்டுரை ஜூவியில் வந்துச்சுன்னா அது இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடுத்த நாள் அதுக்கு வந்து அது வந்து மன திருப்தி வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்ம எழுதணும், நம்ம செஞ்சோம், இந்த ரைட்டப் எழுதிச்சு அதுக்கு திருப்தி இது கிடைச்சி தீர்வு கிடைச்சிச்சு உடனே கிடைக்கும். அலெக்ஸ் பால்மேனன் வந்து ஒன்று சொல்லுவார். அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். இந்த இது நக்சலைட்ல சரிப்பிடிக்கப்பட்டார்ல, அவர் வந்து விகடன் வந்து ஆமாம் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் அப்போ நான் வந்து சத்தீஸ்கர் போயிருந்தேன் ஸ்டோரி பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாம் குமுதெல்லாம் போயிருந்தீங்க, நீங்கள் செந்திலாம் போயிருந்தீங்க. அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டாரு, நக்சலைட் தூக்கிட்டு போயிட்டான். நாங்கள் கிடந்து அவர் வெளியே வர்ற வரைக்கும் நாங்கள் படாத பட்டு காட்டுக்குள்ளே கிடந்து. நீங்கள் புதிய தலைவர் விஸ்வாவன் யாரும் எல்லாம் போயிருந்தீங்க. நான் மகாலிங்கம் வந்தாப்புல, மகாலிங்கம் வந்தார். இவரு வந்தார், நம்ம செந்தில் ஃபோட்டோகிராஃபர் செந்திலியா கூட இருந்தார். 2 பேரும் அப்போ நான் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு. நல்லா அந்த வீடியோலாம் ஞாபகம் இருக்குது. போய் வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. அப்படியே ஓடிச்சு 2 வருஷம் ஓடி முடிச்சு. அப்புறம் 2011 வந்து நான் வந்து சரின்னு தேனிக்கு போகிறப்ப நான் மூணார் போகலாம், ஒரு ரிலாக்ஸ் போகலான்னு போனப்போ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து தமிழர்கள் அடைச்சி வச்சு அவங்களாம் வந்து அந்த பாட்டிலில் வந்து சிறுநீர் தண்ணி முளைப்பெரியார் பிரச்சனை பாட்டிலில் சிறுநீரை ஊற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கம்பம் அந்த பகுதியிலேருந்து வேலைக்கு போன தாய்மார்கள் இருப்பாங்கள்ல, பெண்மணிகள் நம்ம சகோதரிகள் மேலே வந்து சிறுநீர் வந்து அங்கே தண்ணி தானேக்குன்னு இப்படி தெளிச்சு விட்டாங்க. அதை ஒருத்தன் பார்த்துருந்து என்கிட்ட பேசிக்கு போனேன். டக்குன்னு நாங்கள் போயிட்டேன். நான் போய் அதை போய் படம் எடுத்து டக்குன்னு அந்த நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சு. எடுத்தோடனே அப்போ வந்து வைக்கிறோம் வந்தோன்னே சொல்கிறேன் அந்த விஷயம் முடிக்கிற டைமு திருமாட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி இருக்குது சார்னு. அப்படியாடா உடனே அனுப்புகிறான்னு. அவளை என்ன அதுக்குள்ளேயே சொல்லணுன்னே அவன் கேரள எல்லையில் கேவல சேட்டைன்னு போட்டு கவர் சூரியா தான். ஏன்னா இவங்க இதெல்லாம் நடந்தோடனேவும் அடுத்து இதெல்லாம் குதிச்சு போய் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க மலையாளிகளுடைய கடையில் கம்பத்தில் அடிச்சு நொறுக்குனாங்க.
அந்த கட்டுரை அந்த போராட்டம் அப்போ பெரிய போராட்டம்ல அது. அந்த போராட்டத்தில் வந்து முக்கியமான ஸ்டோரி, இந்த ஸ்டோரி ஒரு ஸ்டோரி, கேரளா லைல் கேவலச்சல் கவர் ஸ்டோரி, தமிழர்களுடைய உணர்வை தூண்டி விட்டதுல முக்கியமான 6 பக்க கட்டுரை, அது கவர் ஸ்டோரியாக வந்துச்சு. அந்த அட்டப்ப கட்டுரையோட வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு புள்ளி ஒருத்தோட எழுதியிருந்தேன். நான் களத்தில் நின்று எழுதியிருந்தேன். மக்கள் எல்லாம் படிச்சுட்டு பல இடங்களில் ஜூவி வந்து கிடைக்கல, மறு வச்சு வெளியிட்டு போட்டாங்க. அப்போ போட்டு கொடுத்துட்டு எல்லாம் போச்சு நிறையா. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க விவசாயிகள் பெருவாரி 5 மாவட்ட விவசாயிகள் கிளம்பி வந்துட்டாங்க. வந்து மிகப்பெரிய போராட்டம் முடிச்சு அங்கே களத்திலே கிட்டத்தட்ட வந்து 3 மாதங்கள் அங்கேயே தங்கி இருந்து இந்த ஸ்டோரி பண்ணுறீங்க. அங்கேயே என்னை தேனிக்கு ரிப்போர்ட்டராக போட்டாங்க. உடனே நீ அங்கேயே நீ டெப்டி தேனி போயிருப்பான்னு போட்டாங்க. ஏற்கனவே முத்துநாங்க ஒரு சீனியர் ரிப்போர்ட் இருந்தார். அவர் ஆண்டிப்பட்டிலேருந்து வருவார், நான் இங்கே தேனிலேருந்து இருந்துட்டு அப்புறம் எனக்கான வாய்ப்பு நிறைய அங்கே கிடச்சிச்சு. அன்னைக்கு வந்து மீடியாக்கள் அப்போ தான் புதிய தலைமுறை, இதெல்லாம் புதிய வரவு, 2010 வரவு. அப்போ பத்திரிகைகளுடைய இந்த காலம் பொற்காலம். அப்போ எல்லாருடைய இதுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆசிரியர் அங்கே வந்திருந்தாங்க. நான் மட்டும்தான், நான் ஒரே ஒரு இளம் பத்திரிகையாளர். எல்லாருடைய நிறுவனங்கள்லேருந்து எடிட்டரு, இன்றைக்கி இருக்க பெரிய ஆளுகள்லாம் வந்து அங்கே வந்து இருப்பாங்க. அங்கே எங்கன்னா குமிழியில் வந்து நிற்போம். 2 பக்கமும் ஒரு எல்லை போட்டு செக் போஸ்ட், இந்த பக்கம் ஒரு 1000 பேர் இருப்பான். கொந்தளிப்பாக இருக்கும். அங்கேருந்து வருவாங்க, கந்து இது கடப்பாறைகள் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பேபி டேம் இருக்குது, கேரளா காங்கிரஸ் வந்து யூத் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, போய் அந்த பேபி டேம் உடைக்கிறேன்னு சொல்லி சுற்றி எடுத்து போய் இது பண்ணுறப்ப அது எங்கள் புகைப்பட கலைஞர் எடுத்துட்டார் படத்தை. 3 மாதமாக அங்கே வந்து முல்லைப்பெரியாறு ஜட்ஜ்மெண்ட் வரையும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணி 1 வருஷம் ஃபாலோ பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வெங்கடேஷன் ஒரு ரிப்போர்ட் இருந்தார், அட்வொகேட்டு இண்டூரில் இருந்தார். அவர் வந்து சில நேரம் கொடுக்க மாட்டார், பொண்ணு எடுக்க மாட்டேங்கல. அவரை கெஞ்சி கெதிரி வாங்கி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன லீகல் கரஸ்பாண்ட் அங்கே இருப்பார். சார்னு போய்ட்டு கெஞ்சி அப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் சார் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி அப்போ இவர் குமரேசன் கொஞ்சம் பேசுவார். குமரேசன் வந்து மலையாள மனோரமா, அவர் வந்து ஒரு நம்ம புகைப்பட கலைஞர், மறைஞ்ச புகைப்பட மூத்த புகைப்பட கலைஞர் விகடனில் கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளே தெரியாத ஆளே இருக்காது அவருக்கு. இந்தியாவுக்குள்ளே நேபாள் பங்களாதேஷ் எல்லாம் போயிட்டு வந்தவர். அவர் எல்லா இடத்துலையும் காண்டி வச்சுருப்பார். அவர் வந்து என்ன புகைப்படக்கு வந்தார். அவரும் விவேக்னு ஒரு மூத்த புகைப்பட கலைஞர் இருக்கார், வர இப்போ தொழில் இருக்காரு. அவர் வந்துருந்தார். அவங்களாம் காடு மலைன்னு சுற்றி முல்லைப்பெரியாறு சுத்தாத இடம் இல்லை. அப்போ வந்து இந்த சபரிமலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சபரிமலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் வெறும் சபரிமலையில் ஒருத்தர்லாம் ஒரு சபரிமலை புகைப்படங்கள்லாம் இருக்குது, ஆளே இல்லாத சபரிமலையில் வந்து 18 படிக்கல சும்மா ஏறி போன அதெல்லாம் இருக்குது. அப்படி இருந்துருச்சு. ஒத்தாளாக போய் எதனால இந்த பிரச்சனால வந்து திருப்பி விட்டாங்க. ஒருத்தர் கூட வரல. நான் போய் அங்கே பெருச்சோடி சபரிமலை எழுதினேன். நான் எழுதினேன், அதையும் பதிவு பண்ணேன். அங்கே பதிவு பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய திரும்பி போனாங்க. நிறையா 2 பக்கம் பயங்கர சேதாரம். நிறையா வந்து தோப்புகள், நிறையா வந்து விவசாய நிலங்கள் எல்லாம் நிறையா கடைகள் அடிச்சு நொறுக்கப்பட்டுலாம் இருந்துச்சு. ஏன்னா மலையாளிகளுக்கு நிறையா வந்து கம்பு மட்டில் வந்து ஒரு நல்ல பசுமையான பள்ளத்தாக்கு கம்பு மட்டு, 3 விளையிற நெல் விளையிற பூமி, எது போட்டாலும் பொண்ணு, அங்கே பொண்ணுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான திராட்சை எல்லாம் ஒரு இது முந்திரி, இந்த முந்திரி கொட்டை முந்திரி சொல்லுவாங்களோ அந்த முந்திரி நல்லா விளையும். அந்த ஒரு இதில் வந்து நிறையா வந்து இவங்களாம் வந்து இது பண்ணிட்டாங்க நிறைய செடி. அவங்கள அதே மாதிரி நம்ம ஆட்கள் ஏலக்காய் எஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆட்கள் ஏலக்காய் எஸ்டேட்லாம் வெட்டி அழிச்சாங்க, பெட்ரோல் பம்ப் தீ வச்சாங்க, நிறையா இருந்துச்சு. கம்ப ராமகிருஷ்ணன் நிறைய சாதாரண அடைஞ்சார், எம்எல்ஏ. நிறைய அது மாதிரி நிறையா பேர் அங்கே 5 ஏக்கர் 10 ஏக்கர் வாங்கி போட்டுருப்பாங்களா. யாரும் ஒரு ஏலக்காய் செடி வந்து ரொம்ப உருவாக்க ரொம்ப கஷ்டம். அந்த அடித்தாங்க, எல்லாத்தையும் பதிவு பண்ணோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரையும் 144 அடி தேக்கலான்ற வரையும் நான் பதிவு பண்ணி முழு நூலாக கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முல்லைப்பெரியாறு வந்து எனக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வைக்குமா தீராத ஒரு காதல். அந்த காரணம் என் பையன் மறந்தானே, என் பையனுக்கு பெண்ணின் பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் எங்கள் வீட்டில் என்னங்க பெண்ணின்னு கூப்பிடுறீங்கன்னா, அப்புறம் வந்து கூப்பிட்டுங்க வேறு பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த பெண்ணுக்கு வைக்கும்போல, ஏன்னா இங்கே இருந்த ஒரு மனிதன் வந்து இங்கே இருக்கிற என்னங்க செய்யணும், என்ன செய்யணும் அவசியம் இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி 5 மாவட்டங்கள் வந்து தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த 5 மாவட்டங்கள் வந்து நல்லா தண்ணி குடிக்கிறோம், நல்லா குடி தண்ணி குடிக்கிறோம், விவசாயம் குடிக்கிறோன்னா நீங்கள் வந்து அதுக்கு அந்த மனிதன் தான் காரணம். பொது விவசாயத்தில் ஒரு இவங்க சொல்லுவாங்க, எங்கள் முன்னோர்கள்லாம் கிணத்து பாசனத்தை கூட பாசங்க இல்லைப்பா, நீங்கள் ஆற்று தண்ணிலையும் நீங்கள் டேம் தண்ணியில் மழை பெஞ்சு வர தண்ணியெலாம் வந்து விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும், சத்துக்கள் அதில் எல்லாமே இருக்கும், அந்த தண்ணி கனமாக இருக்கும் தண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் போர் போட்டால் கூட அவ்வளோ போர் தண்ணி கூட அவ்வளோ இது வராது. அதில் தான் வந்து அவ்வளோ மினரல்ஸ் எல்லா பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் இருக்கும். அதனால் வந்து அந்த தண்ணி பயிரால் வந்து அப்படி இருக்கும். அந்த அவ்வளோ ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப செல்வ குளிப்பாக இருக்கும்.
அது அவர் தான் காரணம். இப்போ அவர் பற்றி எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ வரையும் ஜனவரி 14 அந்த பகுதியை சேர்ந்தவர்களால் வந்து இப்போ வரையும் பென்னி குயிக்குங்கிற பேரை வந்து மறக்க முடியாது. நிறைய வீட்டில் எல்லார் வீட்லேயும் பென்னி எனக்கு குயிக்குங்கிற அதையும் எழுதுனேன். அது ஒரு கட்டுரையை போட்டேன். ரிகார்டாட்டே பெண்ணி ரொம்ப பேர் எழுற அப்படின்னாரு. 15 பேர் இருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன பசங்க பென்னி குயிக் பெண்ணின்னு பேர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அவங்க பேர் போட்டு ஃபோட்டோ போட்டு இன்னைக்கு வந்து தாய் கிழவி படம் கூட வந்து அந்த பென்னி குயிக்கு அந்த கதாபாத்திரம் வரும். இப்போ பாலாறுபட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பாலாறுபட்டியில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அந்த பாலாறுபட்டி பதிவு பண்ணேன் நம்ம ஜனவரி 14 அதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பெண்ணியை வந்து வீரபாண்டி நிறைய கிராமங்களில் பெண்ணிக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு குடும்ப ஆள் அவங்க கடவுள் குலதெய்வமாக கொண்டாடுறாங்க அவங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீரின்றைய அது உழுவுன்ற மாதிரி அந்த நீர் தான் எல்லாமே. அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு தான் அதை உணர முடியும். அதுவும் இந்த கதையெல்லாம் கண்ணா தீராத காதல் இருக்கும். முல்லைப்பெரியார் டேமுக்கு ஆய்வு செய்கிறாங்கன்னா மகிழ்ச்சியோடு ஓடுவேன். காலைல பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே ஓடுவேன். காலையில் அடர்ந்த பண்ணிக்குள்ளே அப்படியே பைக்கை செலுத்துறப்ப சிவகாரை போகிற மாதிரி அப்படி ஃபீல் அப்படியே ஒரு மனசில் கற்பனை ஓடுறது. சிவகாரை அப்படி வந்து மாதிரி போகிறது நினச்சிக்கிட்டு பனி போகிறது போயிட்டு அப்படிலாம் போய் அந்த டேமில் போய் பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. அந்த பழைய பூப்பெல்லாம் பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொற்காலமாக இருந்துச்சு அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து நல்லா பணியாற்ற மாதிரி மதுரைக்கு என்ன மாற்றுறாங்க. நல்லா செஞ்சேன்னா சவுத்துக்கு வந்து போட்டு மதுரை வந்து போனீங்கன்னா மதுரைக்கு வந்தோடனே அழகிரி பற்றி எழுதுறேன். நான் எழுதின கட்டுறது தான் அழகிரி அப்போ கட்சி விட்டு தூக்குனாங்க. அழகிரி வந்து இந்த மண்ணெல்லாம் இப்போ கோபியெல்லாம் பேசுகிறாங்க. முந்தா நாள் பிப்ரவரி 19 அதிமுகவில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ மதுரை டோட்டல் அவுட்டுன்னு போட்டு ஒன்று எழுதுனேன். ஒரு கட்டுரை, ஒரு முக்கியமான கட்டுரை எழுதுனேன். அழகிரி பேட்டி போட்டேன். அந்த பேட்டியில் கடைசி ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தை அதில் தான் வந்து கலைஞர் வந்து கடுப்பாகி ஒட்டுமொத்த மதுரை திமுக கலைச்சார். அவர் என்னை கூப்பிட்டு கேமரா ஆன் பண்ணுவது இப்படி பேசி எனக்கு எங்கள் காளிமுத்து நான் இப்போ ஒரு கேமராமேன் இப்போ இவங்களாம் இருக்கா அப்படி அவர் அந்த கேமரா ஆடியோ வீடியோ இருந்துச்சு. அது போட்டோன்னே கூப்பிட்டு கேட்டாங்க இது எப்படி படுத்து அப்படின்னு கேட்டாங்க. கைலியோடு எடுத்து உட்காந்துருப்பார் அவர் வீட்டில். அப்பப்போ என்ன ஒன்றுனா இப்போ செய்தியை கடைக்கெலாம் போர் அடிச்சு செய்தியை கடையில் பேட்டியை போகிறான்னு போகிறது உடனே அழகிரியை பாடுறா என்னப்பா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி மத்திய அமைச்சர் முடிச்சுட்டு இப்போ அந்த காலகட்டம் இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர். என்னப்பா அப்படின்னாரு. அப்பாவுக்கு தப்பாத பிள்ளைன்னு ஒரு நூல் எழுதியிருந்தார் அவர் ஒரு அழகிரி வந்து எழுதியிருந்தார். அது அப்போ அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை பற்றி பயங்கரமாக ஸ்லாகிச்சு பேசுவார். நான் தான் எல்லாமே அரசியலில் வரிசை அப்படின்னு சொல்லுவார். இங்கே இருந்து அப்படி நீங்கள் பண்ண முடியும். அவர் வந்து அங்கே களத்தில் நிற்கிறாரு. ஸ்டாலின் வந்து களத்தில் நிற்கிறாரு. அவர் இது நீங்கள் இருக்கீங்க சும்மா நீங்கள் எப்படி வச்சுக்கிறத எப்படி ஆக முடியும். அவரை தான் இது பண்ணுறாரு. அவர் தான் மிகச்சிறந்த ஒரு இதாக வருவார்னு அன்றைக்கே நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் தான் வருவார், நீங்களாம் போயிடுவீங்கன்னு சொன்னேன். கோவப்பட்டார் அவர் என்கிட்ட. அவர் பொறுமையாக இருக்காருங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து சில இதெல்லாம் தடாலடியாக பண்ணுறீங்க. அவர் பொறுமையாக இருக்கார். அரசியலில் பொறுமையும் சுவாதிவேகம் ரொம்ப முக்கியம் நாளைக்கு நான் சொன்னேன். அது கோச்சிக்கிட்டார் என்கிட்ட. கோச்சிட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் பேட்டிலாம் தரமாட்டார். அப்புறம் கடைசி அந்த பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுத்தோன்னே சொல்லி முடிச்சு விட்டீங்க. முடிஞ்சோடனே கழிச்சிட்டாங்க. கழிச்சோடனே அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. போதுமா சந்தோஷமா திருப்தியாக அப்படின்னு வச்சுட்டு அது போனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அப்புறம் பேசினேன். ஒரு 5 நாளுக்கு அப்புறம் பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் நல்ல வேலை திருப்தியான்னு கேட்டார். இப்போ சுரேஷ் யாரையும் அனுப்ப மாட்டார் அந்த மாதிரி. நல்ல அவர் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி தான், நல்ல மனிதர் தான். அவர் வந்து எப்படின்னா அதாவது நீங்கள் உங்கள் பின்னாடி இருக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை விட்டு நீங்கள் வரமாட்டீங்க. நம்ம கூட சேர்றவங்க நம்ம குணவோட நம்ம இதாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஜெயந்திரன் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. உண்மைதான். நிறையா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஒரு இடத்த தக்க வைக்க நினைப்பாங்கல்ல. அதனால் வந்து இழப்பு வந்து அவங்களுக்கு தான் இழப்பு உண்டாகும். அவங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை, செய்கிறவங்களுக்கு இழப்பு இல்லை. யாரோட நிழல் இருந்து பண்ணுறாங்கன்னா யாருக்காக செய்கிறாங்களோ யாரோட நிழலில் இருக்காங்கன்றிருக்கு. யார் நிழலுக்காக யாருக்காகன்றிருக்குல்ல. அதனால வந்து வருது. அதனால வந்து அவர் ஒரு அப்படியே போயிச்சார். அப்புறம் வந்து கிரேனைட்டை பற்றி நிறைய எழுதும். அன்சுல் மிஸ்ரா போகிறாரு. அன்சுல் மிஸ்ரா கலெக்டராக வந்து போன பின்னாடி அதுக்கப்புறம் வந்து சகாயம் கலெக்டராக வர்றாரு. வந்தோடனேயும் அந்த கிரேனைட்டை பற்றி இது பண்ணுறான்னு ரிப்போர்ட் அனுப்புகிறாரு. இங்கே வந்து அவர் கூப்பிட்டு தலைமைச் செயலர் கூப்பிட்றாரு. இங்கேருந்து வர சொல்லி கேட்குற சாயந்தரம் ஃப்ளைட்டில் உட்காந்து ஃப்ளைட் போகிறதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்னா அப்புறம் வந்து இந்த இது கசிய விடுறாரு. இந்த இதை பற்றி அவர் மீடியா ரொம்ப நட்பாக இருப்பார். பயங்கர நட்பாக இருப்பார். மீடியா கிட்ட வந்து எல்லாருக்கும் குடும்பம்
இப்போ இருக்காங்கன்னா பத்திரிக்கை எல்லாரும் பத்திரிக்கை பேர், அவங்க மனைவி பேர், குடும்பத்தில் இருக்க பேர், என்ன எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் வரையும் அவருக்கு தெரியும். எல்லாமே எக்கனாமிக் லெவலில் அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன பின்னணியிலேருந்து வராங்க எல்லாம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணுவார். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி தெரியும். எல்லா பத்திரிக்கைகளையும் மதித்து இது பண்ணுவார். அந்த மாதிரி அப்போ வந்து நிறைய அந்த இசை வந்து தகவல் கொடுப்பாரு. தகவல் சொல்லுவார். என்ன சொல்கிறப்போ சொல்லாமல் என்ன எல்லாருக்கும் என்ன அவருக்கு ஒரு இது தானே சொல்கிறப்ப வந்து அப்போ தான் அந்த கிரைண்ட கமிஷன் போட்டாங்க. அதெல்லாம் லட்டு மாதிரி நல்லா மேட்ரு நல்லா அமைஞ்சோடனே வளைச்சி எழுதணும். கவர் ஸ்டோரியாக வளைச்சி என்ன லட்டு மாதிரி இல்லை மேட்ரு வளைச்சி எழுதணும். இப்போ எப்படி இருக்குது அரசியல்? இப்போ உள்ள கரண்ட் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது? கரண்ட் பாலிடிக்ஸ் ஓபிஎஸ் வந்து திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு. அதான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், போட்டிருந்தாங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தேர்தல் ஆணையம் சீக்கிரம் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிங்க, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வரிசையாக வந்து சேர்ந்துட்டு இருப்பாங்க. எடப்பாடி கூட்டு வந்துருவாரு, அண்ணாமலை கூட்டு ஸ்டாலின் பார்க்கத்தான் அப்படி இருக்காரு, அவர் பார்க்கத்தான் வெளியில் எல்லாரும் வேற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்காரு, ராஜா சொல்ல மாதிரி மோர் டேஞ்சராக சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய. பன்னீர்செல்வத்துக்கும் போக்கடம் இல்லாமல் போச்சு. பிஜேபியை நம்பி நடுத்தருக்கு தானே வந்துட்டாரு. அதாவது அவருடைய இயலாமையை வந்துட்டார். ஆனால் அது இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். அவருக்கு ஒன்று அதாவது ஒரு அரசியல்வாதியுடைய உச்சபட்ச ஆசை என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆகணும். 3 தடவை வேற யாருக்குங்க? 3 முறை சிஎம் ஆயிட்டாரு. சரிங்களா? அவர் என்ன பண்ணணும்? பெருந்தன்மையாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? என்னோட பெருந்தன்மையாக இருந்தால் நான் அரசியல் விட்டு போதும் சொல்லி வந்து ஒதுங்கி. இப்போ அசிங்கம் இல்லை திமுக போய் சேர்றது. அது அவருடைய விருப்பம். நம்ம அது மக்களே சொல்லணும், நம்ம சொல்லணும் இல்லை, மக்களே பார்த்துப்பாங்க. இன்னொரு இவர் பெருந்தன்மையாக சரி வாங்க நீங்கள் இந்த டீம் வந்து இது சரி வாங்க இங்கே வந்து இருந்துங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு இது அவங்க வந்து என்னன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்காக வராரு இதுக்காக எல்லாமே தெரியும். அவரால் அவங்க லாபம்லாம் இல்லை. யாருக்கு? அவங்களால என்ன ஒரு லாபமே இல்லை. ஆனால் இதுக்கு அவர் வச்சு ஒரு இமேஜ் அந்த மாதிரி ஒரு அங்கேருந்து தட்டி தூக்கிட்டோம். அந்த இமேஜ் தான், அந்த இமேஜ் இருக்குல்ல, பழைய சிஎம் தூக்கிட்டு இமேஜ் இருக்குல்ல, அந்த இந்த மாதிரியான அரசியல் பண்ணுற மைக்ரோ பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணுறாரு, பயங்கரமான அரசியல் பண்ணுறாரு சிஎம் வந்து பண்ணுறவர். அப்படி பண்ணுறாரு. இதுக்கு நம்ம எதுக்கு அவர் வந்து எதுக்கு இதுக்கான இது பண்ணணும்? ஸோ அதனால் இந்த மாதிரி ஆளுக்கு இவங்க விஷயம் கொடுத்துருக்காங்க மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். அதாவது ஒரு நேற்று பேசிக்கிறப்ப டெல்லியிலேருந்து ஒரு பத்திரிக்கையில் சொன்னார், சரிங்க எல்லாம் எனக்கு என்ன கொடுக்குறீங்க பதவியெல்லாம் ஹவுசிங் எடுத்துக்கலாம் போகிறப்ப கட்சி பணம் ஒன்று இருக்குது, பார்ட்டி ஃபண்ட் ஒன்று இருக்குது, பார்ட்டி சொத்து இருக்குது, அதை யார் மெயின்டைன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, ஓ அப்படியா அதெல்லாம் சொல்லி உள்ள கலவரம் பேச்சுவார்த்தை எடுத்துகிட்டே போகுது. கடைசியாக வந்து பெருந்தொகை வந்து அவருக்கு வந்து என்ன துபாயில் வச்சு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஒரு இதை வந்து நீ இதை எடுத்துக்கன்னு சொல்லி அப்படி என்ன மாதிரியான அவருடைய அந்த இந்த தர்மயுத்தத்தை பார்த்து என்ன மாதிரி நினைக்க முடியும்? நம்ம அவருக்கு தர்மயுத்தத்தை இம்மிட்டுக்கு ஒரு தர்மயுத்தம் நடத்துகிறப்ப நம்ம உள்ளூர்காரன் இருந்துச்சு, நம்ம தேனிக்காரர் ஒரு தென் நபர் பாசத்தில் நம்ம அவருக்கு நிறையாலாம் வந்து என்னடானா நம்மள அறியாமல் நம்ம சில பத்திரிகைகள் வந்து சில நேரங்கள் தடுமாறும். என்னன்னாலும் நம்ம ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் நமக்கும் நடந்துச்சு. நம்மளை என்ன இருந்தாலும் தானாக சதையாடுற மாதிரி நமக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ கேட்டப்போ என்னடா அப்படி இருந்திருக்கு சிலரை அள்ளி எரிஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி தான் நினைத்தோம். 2009 நீங்கள் வந்து இதை தீவிரமாக அந்த போராட்ட காலத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு, பின்னணியிலேருந்து இயக்குனது வச்சது. ஆமாம். இப்போது வந்து அதுக்கு மாற்றாக வந்து திராவிட அரசியல், அதுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற ஒரு களம் மாறுது. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு மிகப்பெரிய வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8% நாம் தமிழர் வச்சுக்கோங்களேன், தமிழ் தேசிய அரசியல் 8% வாக்கு வாங்குற இந்த பின்னணியெல்லாம் ஆகியிருக்கார். காசு கொடுக்கல, அவருக்கான எந்த ஒரு பின்னணி இல்லாமல் 8% வாக்கு வாங்குறாங்கன்னா அவங்க சாதாரண மாற்றம் பண்ண முடியாது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். மொத்தமாக தமிழர்கள்ட்ட அந்த மாற்றம் என்னமே மாறுது இருக்கு. அது வந்து எப்படி வந்து இதை பார்க்குறாங்கன்னா மற்றவர்கள் எப்படி பார்க்குறோம், மொழி வரியாக பார்க்குற மாதிரி பார்க்குறோம். நாங்கள் வந்து நம்ம போயிட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க, தெலுங்கு பேசுவாங்க, தம்பி மாப்பிள்ளை மச்சான் தான் பேசுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தமிழரை வந்து நம்மளை துரத்திடுவாங்களா இது ஒரு பயத்தை உண்டாக்குது. அது என்ன பண்ணுது, அவங்க வந்து என்ன இங்கே இருக்க தமிழ் சாதிகள், தமிழ் நிலங்கள், தமிழ் பிள்ளைகள் இல்லை அந்த 8% வாக்கு வந்து மாற்றத்தை நோக்கியான அதாவது இருக்கு. அதே நேரத்தில் இவங்க ஒரு அச்சப்படுறாங்க, இவங்க வந்தால் அதிகாரத்துக்கு அது வந்து இவர்களுடைய தேவையில்லாத அச்சம்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியில் பிறமொழியினருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க, வேட்பாளர்களாக அறிவிச்சிருக்காங்க.
அந்த புரிதலோட பயணிக்கிறாங்க. நீங்க தெலுங்கர்களாக இருங்க. அதை தெளிவுபடுத்த வேண்டிய இப்போ எல்லா மாநிலங்களிலையும் நீங்கள் சொல்கிறது எல்லா மாநிலங்களிலும் ஆந்திராக்கள் தெலுங்கர்கள் ஆள்றாங்க. இங்கே வந்து மலையாளிகளாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா எல்லா மாநிலம் அது ரைட்டு தான். இங்கே வந்து இருக்கிற ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை வந்து ஒரு பாசிச அரசியல் மாதிரி கொண்டு போகிறது வந்து ஒரு பெரிய அப்படின்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. ஒரு பெரிய நாம் பெரிய பயம் இருக்கதான் செய்யுது, பொதுமக்கள் இருக்கதான். அது வந்து நீங்க இது நாள் வரைக்கும் திராவிட அரசியல் இங்க இருந்திருக்கு. அது இங்க உள்ள தெலுங்கர்களை தெலுங்கர்களாக இருக்க விடாம பண்ணிருக்கு, தமிழர்களை தமிழர்களாக இருக்க விடாம பண்ணிருக்கு, கன்னடர்களை கன்னடர்களாக இருக்க விடாம பண்ணிருக்கு. அது அவர்கள் உண்டு பண்ணிய சிக்கல். ஆனா இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் தெலுங்கர்களை தெலுங்கர்களாக இருங்கன்னு சொல்லுது. நம்ம தெலுங்கர்களா அண்ணன் தம்பியா வாழ்வோம், அன்பு பாராட்டுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. இதுதானே சரியான அரசியலா இருக்க முடியும். அவர்கள் எதுக்கு நமக்காக வந்து தமிழர்களுக்காக அவங்க ஏன் தமிழனா நடிக்கணும், தமிழனா மாறணும்? அதே வந்து பாசிசம் தான். அதான் உண்மையில பாசிசம். ஆனா அவர்களுக்கு வீணான ஒரு அச்சத்தை இந்த திராவிட கூட்டம் உருவாக்குதுன்னு சொல்லலாம். இல்ல அந்த மாதிரியான ஒரு நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அச்சத்தை நீங்க கலையிற உங்க கடமை உருவாக்கலாம். ஆனால் நீங்க அரசியல் மாற்று அரசியல் நோக்கி உங்களுக்கான உரிமையை நீங்க வந்து எங்களுக்கான நான் எங்க நிலம் நாங்க ஆளணும், நீங்க வாழுங்க உங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதே நீங்க வந்து நாங்கள் அந்த அச்சத்தை நீங்க கலையணும். அது உங்க பொறுப்பு. அதை கலையறனால தானே நாம் தமிழர்ல இவ்வளவு பிரமுலினர் வந்து போய் சேர்றாங்க, வேட்பாளர்களா ஆகுறாங்க. சரிதான், அது வந்து பாராட்டு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அதனால தானே வந்து இவ்வளவு வரவேற்கக்கூடிய விஷயம் தான், நம்பிக்கையை கொடுக்குற விஷயம் தான். நம்பிக்கையை கொடுக்கும்போது அதை இன்னும் தீவிரப்படுத்தணும்ங்கிறீங்க. ஆமா, தீவிரப்படுத்த எல்லாரும். நான் என்ன சொல்றேன், நம்ம வேற ஒரு காலகட்டத்தில் நம்ம டெக்னாலஜியான காலகட்டத்தில் மாறிட்டோம். என்ன யாரு என்ன ஸ்கேன் பண்ணிலாம் ஒருத்தனை பார்க்க முடியாது. அது என்ன சிக்கல்னா, அது நீங்க சொல்றது புரியுது. நம்ம ஒருத்தனை வந்து நீங்க கன்னடரா தெலுங்கரான்னு அது இது இல்லை. ஒரு பத்திரிகை ஆனா அந்த நிலைக்கு வந்து தமிழர்களை தள்ளி விட்டுருச்சு சூழல். உங்க அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்க முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் அதே நேரத்துல நம்ம வந்து ஒரு மனிதனா பாக்குறப்ப அந்த மாதிரி. ஆனா சில நேரங்கள்ல பல நேரங்கள் பாக்குறோம் நம்ம மெஜாரிட்டியா வந்து சிலது பண்றப்போ நம்ம திராவிட அரசியல் அதுதானே செய்யுது. இப்போ கரெக்டா எப்படி வந்து இத்தனை தெலுங்கு அமைச்சர்களை நீங்க வைக்கிறீங்க கேள்வி வருது இல்ல? அதெல்லாம் பாக்குறப்ப வந்து நமக்கே வந்து என்னன்னா இப்படி அது இருக்குதான். அது உங்களுக்கு தோணுது இல்ல? எல்லாருக்குமே, எனக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே இருக்கும். அது அவங்களுக்கே இருக்கு, அந்த சைடு இருக்கு, எல்லா பக்கமும் அது இருக்கு, எல்லாருக்குமே அது இருக்கு. அதுவும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான எல்லாரும் இதை வந்து எல்லாருமே சரியா கடைபிடிச்சாதான் இது வந்து ஒரு இதை இல்லாட்டி வந்து அது வேற மாதிரி ஒரு இன அரசியல் சிக்கலுக்குள்ள கொண்டு போய் விழும். அதுதான் அச்சமா இருக்கு நமக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போ அவர் வந்திருக்காருன்னா வந்து சீமான் இருக்கார் அப்படின்னா வந்து அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து பின்னாடி இளைஞர்லாம் பெரும்பகுதி இளைஞர்களாக இருக்காங்க. பார்க்குற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒழுங்கு இருக்கு. அவர்களுடைய இப்போ திருச்சி மாநாடெல்லாம் மிக சிறப்பான ஒரு மாநாடாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு நேர்த்தியாக இருக்கு. அது வேற எந்த அதிமுகலையும் அந்த நேர்த்தி இருக்கு, திமுகலையும் அந்த நேர்த்தி இருக்கு, இதுல இருக்கு. விஜயில உடையதெல்லாம் தாவேக்கால தான் வந்து அது வந்து இல்லை நேர்த்தி இருக்கு. எதை நான் நேர்த்தின்னு சொல்றது, அங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தினால வர்ற கூட்டம் அது. இது வந்து தன்னியல்பாக வர்ற கூட்டம் இல்ல, அந்த நேர்த்தி சொல்றேன். அதுவும் இல்லாம இந்த கூட்டத்தையும் அதையும் ஒப்பிட முடியாதுல்ல நம்ம. இல்ல அது ஒப்பிட முடியாதான், அது அரசியல் வேறு, இது அரசியல். ஆனா அங்கேயும் அவங்கானது வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நான் முழுசாக அடப்பட முடியாது. ஒரு கூட்டத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்க அப்படின்னா 10,000 பேரும் காசு கொடுத்து கூட்ட வர மாட்டாங்க. கட்சிக்காரனும் வரான்ல, கட்சிக்காரனும் இருப்பான் இல்லாமல் அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து ஒரே இதை ஒப்பீடு பண்ண முடியாது. அதுலேயும் கட்சிக்காரங்க இருப்பாங்க, வெறித்தனமான கட்சிக்காரங்க நான் பார்த்துருக்கேன். திமுக வெறித்தனமான கட்சி, அதிமுக வெறித்தனமான கட்சி தானே அழுகுறவனுக்கு பார்த்து தானே இருக்கும். நம்ம சந்திச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். நீங்கள் அதாவதுங்க எவ்வளோ பேர் பார்க்குறோம் நம்ம தேர்தல் நேரத்தில் இன்னும் பார்க்கத்தானே போகிறோம். என்னென்ன வீட்டுக்குள்ளேயே பார்க்க தான் செய்வோம். எங்கே உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாரும் பேசுவாங்க, யார் நமக்கு என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் அது எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யுது, நடக்கத்தான் செய்யுது, அதுவும் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் விஜயுடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? விஜய் தாக்கு பிடிப்பாரா? காலம் தான் பதில் சொல்லணும். அதுக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட அட்டாக்குகள் அவருக்கு விழுந்துகிட்டு இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் போட்டு கிளறி போட்டு பிரச்சனை அவரோட தனிப்பட்ட இது. ஆனால் ஒரு அரசியலுக்கு வர்றவங்க வந்து சரி பண்ணிட்டு வந்திருக்கணும். அவர் வரப்பே வந்து அரசியலுக்கு வரப்போ வந்து அதை வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு அவர் சரி பண்ணிட்டு வந்திருக்கணும். நிறைய பேசினாங்க பத்திரிகையாளர்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அதை பேசு பொருளாக மாற்றுறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு எல்லாமே அஜெண்டா தான் இங்கே, எல்லாமே அஜெண்டா தான் இங்கே, எல்லாமே வந்து அஜெண்டா. இந்த தேர்தல் நேரம் வேற இது. அது ஒரு விஷயம். அதான் 4 ஆண்டுகளாக இருக்கிற பஞ்சாயத்து இப்போ திடீர்னு தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அது திரும்ப வெளியாகுதா அப்படின்னு நம்ம அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து
சில விஷயங்களை வந்து பேசணும், பத்திரிக்கையில் சந்திக்கணும். ம். என்ன நினைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குதுல. இப்போ வரையும் நம்ம அவர் எண்ணங்கள் என்ன, அவரோட எதை நோக்கி கொள்கைகள் என்ன, எதை நோக்கி இப்படியாப்பட்ட ஒருவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்துக்கு வர்றது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? மக்கள் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை மக்கள் மக்கள் எப்படி விடுவாங்க அதை? ம். நீங்கள் இப்போ நான் ஒரு நாளைக்கு ஓட்டு போட்டு சேமா கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க, நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் ம். நான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு நான் நினைக்கல. நான் அவளை வந்து ரசிகர்கள் இருப்பாங்க, ரசிகர் வேற, மக்கள் ஓட்டு என்பது வாக்கு என்பது வேற, ரசனை என்பது வேற. சரிங்களா? ரசிப்பு என்பது ரசனை என்பது வேற, வாக்கு என்பது வேற. வாக்கு போடவே மாட்டான். நீங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த வாக்குச்சாட்டு போகிறப்போ வந்து அவனுக்கு 1000 விஷயம் தடுக்கும். ஜாதி, எல்லாமே, அவன் காசு, பணம், அந்தஸ்து எல்லாமே அங்கே வந்து அந்த நேரத்தில் நடக்கிற சூழல் எல்லாமே மைண்டில் போட்டு உரைக்கும். அந்த நேரத்தில் அது முடிவு வரும். அந்த நேரத்தில் மாற்றம் வேணும்னு நினச்சாதான் இன்னொரு இதை ஒன்று உருவாங்க நினச்சது. மக்கள் மனநிலை என்னமா இருக்குன்னா, இப்போ அந்த மாதிரி மக்கள் மனநிலையை பார்க்குறது இல்லை. வர்றாங்க வந்து இப்போ நம்ம அவங்க ரசிகர் வரப்போ அவங்க கூட்டத்தரவங்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, நான் விஜய் பார்க்க வந்து அப்பா பார்த்தாச்சு. அதுவே தங்களுக்கான பெரிய அரசியலுக்காக அவங்க வரல. அவங்க வந்து என்னன்னா ஒரு பெரிய அரசியல் பார்க்கறதுக்காக, அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் கொள்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்து வராரு, மாற்று அரசியல் முன்னெடுத்து வராரு, ஒரு அரசியல் சக்தியை உருவாரு. அந்த அரசியல் பிடிச்சி வந்துருங்க யாரும் ஒருத்தர் கூட சொல்லலை. நம்ம அப்படி பார்த்ததே இல்லை. நீங்கள் அங்கே வர கூட்டத்தில் இதே இங்கே பாருங்கள், அண்ணா பெரியார் கலைஞர் பேசுவாங்க, இந்த பக்கம் பாருங்கள் ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு எம்ஜிஆர் பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு புரிஞ்சு. இப்போ நீ சொல்ல ஒரு பேட்டி பார்த்தேன், ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். பிடிஆர் பழனி நடராஜன் வந்து ஒரு ஊனமுற்றோருக்கு வந்து ஒரு மிதிவண்டி கொடுக்குறாரு. மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாரு. கொடுத்துருக்கு யார் கொடுத்தாரு? எம்ஜிஆர்ன்றாரு. எம்ஜிஆர்ன்றாரு. அப்படித்தான் அவங்க. அதே இன்னைக்கு இருக்க அந்த ஜென்சி தலைமுறை பார்த்தீங்கன்னா, கருணாநிதி யாரும் தெரியாது, ஜெயலலிதா யாரும் தெரியாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அவங்க என்ன அண்ணாதுரை யாரு, இது காட்சி ஊடக தலைமுறை, புத்தக வாசிப்பு தலைமுறை, அது தெரியாம இருக்காங்க. அவங்க அதை பத்தி ஐ டோன்ட் கேர், நான் அதை பத்தி நினைக்கல. விஜய் என்ன தெரிஞ்சா போது அன்னைக்கு என்ன ஆகோ, அன்னைக்கு என்ன தேவை இருக்கோ அதை பார்த்துட்டு போற ஒரு தலைமுறையை நோக்கி ஓடி இருக்கும். ஆனா மிக ஆபத்தானது, பெரிய ஆபத்தானது. என்ன வேணா நடக்கலாம் நாளைக்கு. ஏன்னா இந்த பெரிய கூட்டம்ன்றது பெரிய என்ன டக்குன்னு கிரவுட் ஃபார்ம் ஆகி பல நேபாள், இலங்கை பல நடந்துகிட்டு இருக்குல்ல. அதனால வந்து நிறைய வழிமுறைகளை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயமா கவலை இருக்குது. கவலை உண்டாக்குது, எனக்கெல்லாம் பெரிய கவலை உண்டாக்குது. என்ன ஆகுமோன்னு சொல்லி. நம்ம தலைமுறையை நம்ம பசங்க நடத்த இதை நோக்கி வளரப்ப மீன் அப்படி உருவானுங்களான்னு சொல்லி பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. அது இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் வந்து இதை சிந்திச்சு இளைஞர்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சரி, ரொம்ப நன்றி தோழர். மகிழ்ச்சி. இந்த ஒரு